நம்மில் பலர் எனக்கு ஏற்ற ஒரு நல்ல துணை வேண்டும் என்று பல வருடங்களாக முழங்காலிட்டு உபவாசம் இருந்து ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். பெண்கள் வேண்டுவது, ஆண்டவரே, கிறிஸ்து சபையை நேசிப்பது போல என்னை நேசித்து பாதுகாக்கும் ஒரு நல்ல கணவனை தாரும். அதேபோல் ஆண்கள், ஆண்டவரே, அமைதியும் அன்பும் கொண்ட எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஒரு நல்ல மனைவியை தாரும். நம்முடைய விருப்பப் பட்டியலை இயேசுவிடம் கொடுக்கிறோம். அவர் நமக்கான துணையை கொடுத்து நாம் அந்த பலிபீடத்தின் முன்னால் போய் நிற்கும் போது போதகர் நம் கண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். வறுமையிலும் செழிப்பிலும் நோயிலும் ஆரோக்கியத்திலும் மரணம் உங்களை பிரிக்கும் வரை இவரை உன் அன்பான துணையாக ஏற்றுக்கொண்டு உண்மையாய் வாழ்வேன் என்று ஆண்டவர் முன்னிலையில் வாக்கு கொடுக்கிறாயா? திருமணத்தன்று பலிபீடத்தின் முன் நின்று, ஆம், இவளை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள முழு மனதாய் சம்மதிக்கின்றேன் என்று சொன்ன அதே உதடுகள் சில வருடங்களிலேயே அன்று ஏன்தான் ஆம் என்று சொன்னேனோ என்று வருந்தும் நிலைக்குத் தள்ளப்படுகின்றன. ஆனால் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்துதான் நாம் அதை சொன்னோமா? தன் மனைவியை கிறிஸ்து சபையை நேசிப்பது போல நேசிப்பது என்றால் அவளது உடல் எடை கூடிவிட்டதாலோ அல்லது ஆரம்பத்தில் இருந்த காதல் குறைந்துவிட்டதாலோ அவளை உணர்வுபூர்வமாக தனிமைப்படுத்துவதோ கேவலமான வார்த்தைகளால் திட்டுவதோ கூடாது. கோபத்தில் உன் மனைவியின் கண்ணியத்தை காப்பாற்ற உனக்கு தெரியவில்லை என்றால் அந்த குடும்பத்தின் தலைவனாக இருக்க நீ தகுதியற்றவன். மனைவிமார்களுக்கு நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டைக் கட்டுகிறாள், புத்தியில்லாத போதவோ தன் கைகளினால் அதை இடித்துப் போடுகிறாள். ஒரு வீடு ஒரே நாளில் இடிந்து விழுவதில்லை. அது தினசரி கசப்பு, சண்டை மற்றும் கணவனின் கோபத்திற்கு பதில் பேசும் அசிங்கமான வார்த்தைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கப்படுகிறது. கோபம் வரும்போது உன் நாவை அடக்காமல் நீயும் கெட்ட வார்த்தைகளால் பதில் பேசினால் நீ ஆசைப்பட்டு ஜெபித்து பெற்ற உன் சொந்த குடும்பத்தை உன் கைகளாலேயே நீ அழித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். மகனே, மகளே, இதை கவனமாக கேள். அன்று காலை சாமுவேலும் அனிதாவும் தங்களின் 12ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடிக் கொண்டிருந்தனர். உறவினர்கள் அனைவரும் வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்களை அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். அனிதா முகநூலில் ஃபேஸ்புக் தங்களின் குடும்ப புகைப்படத்தை பகிர்ந்து என் அன்பு கணவருடன் 12 ஆண்டுகள் என்று பதிவிட்டாள். நிமிடங்களில் நூற்றுக்கணக்கான லைக்குகளும் கமெண்டுகளும் குவிந்தன. ஆனால் அந்த புகைப்படத்திற்கு பின்னால் இருந்த உண்மை முற்றிலும் வேறானது. திருமணமான புதிதில் சாமுவேல் அனிதாவை உயிராக காதலித்தான். அவளது மெலிந்த தோற்றமும் சுறுசுறுப்பும் அவனுக்கு பிடித்திருந்தது. அனிதாவும் சாமுவேலை ஒரு ராஜாவைப் போல பார்த்து கொண்டாள். ஆனால் 2 குழந்தைகள் பிறந்து குடும்ப பொறுப்புகள் கூடிய பிறகு அனிதாவின் உடல் எடை அதிகரித்தது. அவளால் பழையபடி தன்னை அழகாக்க பராமரிக்க முடியவில்லை. இதே நேரத்தில் சாமுவேலின் பழக்க வழக்கங்களும் மாறின. அவன் அனிதாவை மதிக்காமல் எப்போதும் நண்பர்களுடன் வெளியே சாப்பிடுவதையும் பல நாட்கள் வீட்டிற்கு திரும்பாமலும் நண்பர்களுடைய வீடுகளிலேயே தங்குவதையும் வாடிக்கையாக்கிக் கொண்டான். அனிதா போன் செய்தால் எடுப்பதில்லை. வீட்டுச் செலவுக்கு கேட்டால் பணத்தை தானே கொட்டுகிறேன், அப்புறம் என்னடி உனக்கு குறைச்சல் என்று பணத்தை முகத்தில் எறிந்துவிட்டு ஆத்திரத்தோடு கத்துவான். அன்று மதியம் குழந்தைகள் இருவரும் பள்ளிக்குச் சென்றிருந்த நேரத்தில் ஒரு சிறிய விஷயத்திற்காக அவர்களுக்குள் சண்டை வெடித்தது. ஏன் சாமுவேல், இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்னு தெரிஞ்சும் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடத்தான் ஹோட்டல்ல சாப்பிடணுமா? வீட்ல சமைக்கட்டுமான்னு கேட்டதுக்கு கூட ஒரு பதில் இல்லையே என்று அனிதா சலித்துக் கொண்டாள். சாமுவேல் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு, உன் மூஞ்சிய பார்த்துட்டு எனக்கு ஹோட்டல்ல உட்காரணுமா? வீட்ல நீ சமைக்கிற லட்சணம் எனக்கு தெரியும். முதல்ல உன் உடம்பை போய் கண்ணாடியில பாரு. உன்னை மாதிரி ஒருத்தி கூட வெளியே வரதுக்கே எனக்கு அசிங்கமாயிருக்கு என்று மிக கேவலமான வார்த்தைகளால் திட்டினான். அனிதாவுக்கு கோபம் தலைக்கேறியது. அவளும் தன் நாவடக்கத்தை இழந்தாள். ஆமாடா, உனக்கு வெளியே இருக்கிறவளுகதான் அழகா தெரிவாங்க. நான் 2 பெத்து போட்டு இப்படி இருக்கேன். நீ என்ன யோக்கியனா? பெண்டாட்டி பிள்ளைய மதிக்கத் தெரியாத நீயெல்லாம் ஒரு ஆம்பளையாடா? சி என்று அவளும் அசிங்கமான தரக்குறைவான கெட்ட வார்த்தைகளால் அவனை திரும்பத் திட்டினாள். இருவரும் வார்த்தைகளால் ஒருவரையொருவர் கிழித்தெறிந்தனர். காதலித்து திருமணம் செய்த தம்பதியர் என்ற அடையாளமே அங்கு இல்லை. 2 மிருகங்கள் சண்டையிடுவது போல அசிங்கமான வார்த்தைகள் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தன. சரியாக மாலை 4 மணிக்கு
வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. குழந்தைகள் பள்ளியிலிருந்து வந்துவிட்டார்கள். அடுத்த நொடியே சாமுவேலும் அனிதாவும் தங்கள் முகத்தில் இருந்த கோபத்தை அப்படியே துடைத்து எறிந்தார்கள். சாமுவேல் சோபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்து புன்னகைத்தான். அனிதா கண்களை துடைத்துக் கொண்டு வாசலை திறந்து இன்முகத்துடன் குழந்தைகளை வரவேற்றாள். அன்று மாலை சாமுவேலின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வீட்டிற்கு வந்தனர். எல்லோர் முன்னிலையிலும் சாமுவேல் அனிதாவிற்கு புடவை எடுத்துக் கொடுத்தான். அனிதா அவனுக்கு இனிப்பு ஊட்டினாள். சாமுவேல் மாதிரி ஒரு கணவன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அனிதா என்று பெரியவர்கள் வாழ்த்தினர். இருவரும் சிரித்துக்கொண்டே அதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் உள்ளுக்குள் இருவரின் இதயங்களும் செத்துப் போயிருந்தன. இரவு அனைவரும் சென்ற பிறகு அந்த அறையில் மீண்டும் ஒரு நிசப்தம் நிலவியது. சாமுவேல் கட்டிலில் ஒரு பக்கமும் அனிதா மற்றொரு பக்கமும் திரும்பி படுத்துக் கொண்டனர். அவர்கள் இருவருக்குமே தெரியும், அவர்கள் வாழ்வது நிஜமான தம்பதி வாழ்க்கை அல்ல, வெறும் நடிப்பு. சமூகத்திற்காகவும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் மட்டுமே அவர்கள் ஒரே கூரையின் கீழ் வாழ்கிறார்கள். அப்போது சாமுவேலுக்கு தாகம் எடுத்தது. தண்ணீர் குடிப்பதற்காக மெதுவாக எழுந்து சமையலறைக்குச் சென்றான். அங்கே லைட் எரியவில்லை. ஆனால் ஏதோ அழுகுரல் கேட்பது போல இருந்தது. பயத்துடன் உற்று பார்த்த சாமுவேல் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். அங்கே அவனது 10 வயது மகன் டேவிடும் 7 வயது மகள் ஏஞ்சலும் சமையலறை இருட்டில் ஒரு மூலையில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். சாமுவேல் பதறிப்போய், டேவிட், ஏஞ்சல், என்னடா பண்றீங்க இங்கே? ஏன் அழுகுறீங்க என்று கத்தினான். சத்தம் கேட்டு அனிதாவும் ஓடி வந்தாள். டேவிட் தன் தங்கையை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டு சாமுவேலையும் அனிதாவையும் பார்த்து பயத்துடன் பின்வாங்கினான். அவனது கையில் ஒரு சிறிய டைரி இருந்தது. அப்பா, அம்மா, எங்களை அடிச்சிடாதீங்க என்று நடுங்கும் குரலில் கூறினான். அவனது கைகளில் இருந்த அந்த சிறிய டைரி வெறும் காகிதம் அல்ல. 4 பேருக்கு முன்னால் சாமுவேலும் அனிதாவும் ஆடிக்கொண்டிருந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்ற ஏமாற்று நாடகத்தின் ரகசிய பக்கம் அது. அவர்கள் கொட்டிய வார்த்தைகளால் அந்த பிள்ளைகளின் இதயம் எப்படி உடைந்து போனது என்பதை அந்த டைரி சுமந்து நின்றது. அப்பா, அம்மா, எங்களை அடிச்சிடாதீங்க, நாங்க தூங்க போயிடுறோம் என்று ஏஞ்சல் விம்மி அழுதாள். அனிதா அழுகியுடன், ஏண்டா இப்படி பேசுறீங்க? நாங்க உங்களை எப்பவாவது அடிச்சிருக்கோமா என்று அவர்களை தூக்கப் போனாள். அப்போது டேவிட் அழுது கொண்டே, அம்மா, நீங்க 2 பேரும் மத்தியானம் சண்டை போட்டப்ப ரூம் கதவை சாத்தினீங்க. ஆனா ஜன்னல் வழியா நீங்க பேசின எல்லா அசிங்கமான வார்த்தைகளும் எங்களுக்கு கேட்டுச்சு. நீங்க ஒருத்தரை ஒருத்தர் திட்டும்போது யூஸ் பண்ணின கெட்ட வார்த்தைகளை நாங்க ஸ்கூல்ல கூட இதுவரைக்கும் கேட்டதே இல்லைமா? அவன் தொடர்ந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சாமுவேல் மற்றும் அனிதாவின் இருதயத்தில் கூர்மையான ஈட்டியாக பாய்ந்து ரத்தம் வடியச் செய்தது. அப்பா, நீங்க அம்மாவை அசிங்கமா திட்டுனீங்க. அம்மாங்களே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? சி அப்படின்னு சொல்லி முகத்துல துப்புனாங்க. நீங்க 2 பேரும் வெளியில எல்லார் முன்னாடியும் சிரிச்சுட்டு நடிக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்பா. நாங்க தினமும் ராத்திரி பயத்துலையும் நடுக்கத்துலையும் தான் தூங்குறோம். நீங்க இப்பவாவது எங்களை நடுரோட்டுல விட்டுட்டு விவாகரத்து பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. விம்மி விம்மி அழுதவன் தன் கையில் இருந்த டைரியை நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டு தொடர்ந்தான். அதான், நீங்க கல்யாணத்தன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி எடுத்த அதே சத்தியத்தை நாங்க இந்த டைரில எழுதி வச்சிருக்கோம். நீங்க 2 பேரும் இல்லாதப்ப இந்த டைரியை வச்சு நாங்க தினமும் முழங்கால் படியிட்டு அழுகையோட ஜெபிப்போம். நீங்க இனிமேல் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு எங்களுக்காக நாங்க சாப்பாட்டை கூட சாப்பிடாம உபவாசம் இருக்கோம்பா என்று கத்தி கதறி அழுதான். தங்கள் பிஞ்சுக்கரங்களால் தங்களுக்கு தெரிந்த தமிழில் எழுதியிருந்தார்கள். இயேசுப்பா, எங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அவங்க நிஜமாவே லவ் பண்ணணும். சாமுவேலும் அனிதாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சவுக்கால் அடித்தது போல இருந்தது. அவர்கள் தங்களே நல்ல பெற்றோர் என்று நினைத்து ஆடிய நாடகம் அவர்களின் பிள்ளைகளின் பிஞ்சு மனதை நரகமாக்கியிருப்பதை உணர்ந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் உபவாசம் இருக்கும் தாங்கள் பிள்ளைகளை உபவாசம் இருக்க வைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவர்களை கொண்டது. சாமுவேல் அப்படியே தரையில் அமர்ந்து தன் பிள்ளைகளை கட்டியணைத்து கதறி அழுதான். என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, தப்பு பண்ணிட்டேன்
என்று அழுதான். அனிதாவும் பிள்ளைகளின் காலடியில் விழுந்து விம்மினாள். பிள்ளைகளை சமாதானப்படுத்தி தூங்க வைத்த பிறகு சாமுவேலும் அனிதாவும் அந்த படுக்கையறைக்கு திரும்பினர். சாமுவேல் தூங்காமல் சுவரில் இருந்த சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுப்பா, இந்த புதிய விடியலுக்காக உமக்கு நன்றி. என் நாவிற்கு காவல் வையும். என் கோபத்தின் உச்சத்தில் என் துணையை நான் வார்த்தைகளால் கொன்றுவிடக்கூடாது. ஒருவரையொருவர் குத்திக்காட்டி பேசாமல் தாங்கி பேசும் மென்மையான இதயத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கை சமுதாயத்திற்கு காட்டும் வெறும் நாடகமாக இல்லாமல் உமக்கு முன்பாக உண்மையான அன்பாக மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அன்று போதகர் முன்னிலையிலும் ஆலயத்தின் பலிபீடத்தின் முன்னிலையிலும் நாங்கள் எடுத்த அந்த பரிசுத்தமான உடன்படிக்கையை இந்த இரவில் நினைத்து பார்க்கிறோம். எங்கள் படுக்கையறை நரகமாக மாறிவிடக்கூடாது. இயேசுவே, நாங்கள் ஒருவரையொருவர் புறக்கணித்துவிட்டு முதுகை காட்டி படுத்துறங்கும் அந்நியர்களாக நாங்கள் வாழக்கூடாது. இதோ இந்த இரவில் எங்கள் இருதயத்தின் கடினத்தன்மையை மாற்றி ஒருவரையொருவர் மன்னிக்கும் மனதை தாரும். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் கோபம் தணிய கடவது என்ற வார்த்தையின்படி இன்று எங்களுக்குள் இருக்கும் கசப்புகள் அனைத்தையும் இப்போதே அகற்றி போடும். நாங்கள் சமாதானத்தோடு கரம் கோர்த்து உறங்க அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நீங்கள் அறைக்குள் கதவை சாத்திக் கொண்டு பேசும் ஒவ்வொரு அசிங்கமான கெட்ட வார்த்தைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிஞ்சு மனதை நரகமாக்கிக் கொண்டிருக்கிறது. வெளியில் நல்ல பெற்றோராக நடித்துவிட்டு உள்ளே மிருகங்களைப் போல சண்டையிட்டால் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக வெறுப்பைத்தான் கற்றுக்கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவாவது உங்கள் கோபத்தை சிலுவையில் அறையுங்கள். உடன்படிக்கை உடையலாமா? திருமணம் என்பது சமுதாயத்திற்காகவோ அல்லது ஒரு கலாச்சார சடங்காகவோ செய்யப்பட்டது அல்ல. அது தேவன் முன்னிலையில் எடுக்கப்பட்ட பரிசுத்தமான உடன்படிக்கை. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். உங்கள் படுக்கையறை நரகமாக மாறாமல் இருக்க அங்கே இயேசுவின் சிலுவை எப்போதும் சாட்சியாக நிற்கட்டும். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக.